வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஜுவாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். பள்ளி கல்வித்துறை, திருவண்ணாமலை மாவட்டம், 12ஆம் வகுப்பு உயிரி விலங்கியல் ப்ளஸ் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கணும், சாப்டர் 1ல் பார்த்திங்கன்னா என்னென்ன படிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு இன்சைட் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நடந்த அந்த கெமிஸ்ட்ரி அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்சைட் தான் கேட்குறாங்க. அதனால் இன்சைட் கொஷின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. Why reproduction significant to organism? Mention the different modes of sexual reproduction in animals. What is fission? Name the type of fissions. What is binary fission? Mention the type of binary fissions. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோமி நல்லா பார்த்துக்கோங்க. டிஃபைன் பட்டிங். பேரண்ட் பாடி ப்ரொடியூஸ்டு 1 or 2 buds. எக்ஸோஜினஸ் பட்டிங், எண்டோஜினஸ் பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாட் இஸ் சிங்கமி, பார்த்தனோஜெனசிஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சீசனல் ப்ரீட்ஸு, கண்டினியூஸ் ப்ரீட்ஸ். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் பார்த்தோம்னா ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன், லாங்கிடியூனல் பைனரி ஃபிஷன், எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் கான்ஜுகேஷன் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட் இஸ் எ 3 phase ஆஃப் லைஃப் சைக்கிள், ஹவு டஸ் த apoptosis takes place in tapeworm, write brief on how sexual reproduction takes place in gemmal, give the brief account of multiple fission இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ பியூர் சயின்ஸு கொஞ்சம் அடிஷ்னலாகவே படிச்சுக்கோங்க. ட்ரா த லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஜெம்மில்ஸ் இந்த மாதிரி டயக்ராம் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெசன்லேயே 32 கொஷின் இருக்குது. பட் படித்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு இன்சைடு கேட்குறாங்க. புக் பேக்கும் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இன்சைடுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், டிஃபைன் பார்த்தனோஜெனசிஸ், டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிங்கமி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் ஒரு கிளான்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா மினிமம் மெட்டீரியல் கொடுக்கறதுனால கண்டிப்பாக அதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்கலாம். இது நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா வீடியோ ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதான் 12th ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் 12th பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு சாப்டர் வைஸாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.